உலகத்தில் உள்ளதை காட்டிலும் கொடிதான ஓடாய் கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள் இருக்கிறது. இந்த மாறுபாடான உபதேசம் பண்ணுகிறவர்களை கொடிதான ஓனாய் என்று பவுல் சொல்கிறார். சாதாரண ஓனாய், நாட் ஆர்டினரி worms. ரொம்ப பயங்கரமான ஒரு கொடிதான ஓனாய். இது யாரை கொல்லுமா? சீசர்களையே பின்வாங்கி போக செய்யும், ஊழியர்களையே பின்வாங்கி போக செல்லும் கொடிதான உபதேசங்கள், கொடிதான பொய் பிரச்சாரங்கள், கொடிதான எண்ணங்கள், கொடிதான மோசமான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ். ரொம்ப எனக்கு படிக்க படிக்க பவுல் எவ்வளவு தெளிவா ஆழமா கற்றுக் கொடுக்கிறார் என்பதை பாருங்கள். ஒரு காரியத்தையும் எக்ஸ்பீரியன்ஸோட கூட இருந்து, அதனாலதான் அவர் ஒன்று சொன்னார், என்னனையும் அலெக்சாந்தரும் எனக்கு வெகு தீமை செய்தார்கள். அதனால பிசாசே ப்ளீஸ் கம், இந்த நாய்களை தூக்கிட்டு போ என்று நான் அவர்களை யாருக்கு ஒப்பு கொடுத்தேன்? சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தேன். எவ்வளோ அப்ப அதுல கலாத்தியர் 6:18 இனிமேல் ஒருவனும் ஒரு காலம் என்னை வருத்தப்படுத்தாதிருப்பானாக. அப்ப எந்த அளவுக்கு பவுல் வருத்தப்படுத்தப்பட்டிருக்கான்னு யோசித்து பாருங்க. அச்சடையாளங்களை என்ன சரீரத்திலே. அப்ப எந்த அளவுக்கு பவுல் பேசுறார் தெரியுமா? என்னுடைய கிறிஸ்துவின் அச்சடையாளங்களில் இருக்கிற ஒருவனும் என்னை வருத்தப்படுத்தாத, என்னை பின்வாங்கும்படிக்கு உன்னுடைய உபதேசம் இருக்கக்கூடாது, கடினமா இருக்கு. யோசித்து பாருங்க, இன்றைக்கு நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளுக்கு அநாகரிகமான உபதேசங்களை கிறிஸ்தவ மக்கள் மத்தியில பிரசங்கிக்கிற கொடிதான காலம் வேற வெளியில பார்க்க முடியாது, கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள பார்க்கிறோம். அதெல்லாம் பார்த்துட்டு சகிச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? ஆனா பவுலால சகிக்க முடியும். அதனால கொடிய ஓனாய் அப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள் எழுப்பி சீசர்களையும் என்ன செய்யும்? வழிவிட வச்சு. இவர்கள் பார்வைக்கு சுகமாயிருப்பார்கள், பணக்காரர்களாயிருப்பார்கள். இதற்கெல்லாம் காரணம் கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள் எழுப்பப்பட்ட ஆதி அப்போஸ்தல உபதேசங்களில் இருந்து வழிவிலகுவதற்கு காரணம் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறார் போதகர்கள். அவர்களை கொடிய ஓனாய் என்று பவுல் மென்ஷன் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எளிமையானவர்கள் தான். ஆமென். அதனால் சத்தியம் நமக்குள்ள இருக்கிறது. ஆமென். அதனால நம்ம சத்தியத்தில் நிற்கிறோம். ஆனாலும் சத்தியத்திற்கு உங்களை குறித்து அவர் சொல்றார். அடுத்த வசனம் என்ன வாசிக்கும்? அப்போஸ்தலர் 20 ஆனபடினால் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒருவருடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோடு கூட இருந்தவர்களுக்கும் இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்ட பலவீனரை தாங்கவும் வாங்குவதை பாக்கியம் கொடுத்ததை வாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லோரோடு கூட ஜெபம் பண்ணினார். என்ன ஒரு அருமையான டீச்சிங். How great. ஒரு சபைக்கு ஏற்படுகிற மாறுபாடான கொள்கைகளை கண்டித்து உணர்த்தி மீதம் உள்ளவர்களை தான் உபதேசித்து நடத்தினவர்களை வழிவிலகி விடாதீர்கள், கொடிய ஓனாய்ட்ட சிக்கிறாதீங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறேன். ஒரு நல்ல செய்தி. இன்றைய ஊழியக்காரர்கள் தயவு செய்து உங்க சபைகள்ல கொடிய ஓனாய் போல இருக்கிற கள்ள உபதேசங்களை என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்க. அவனோட சிநேகிதனாய் இருக்காதீங்க. அது உங்களுக்கு கண்டித்து உணர்த்துது. பவுல் சோர்ந்து போல கண்டித்து உணர்த்தினார். நம்ம இடம் கொடுக்கறதுனால தானே இந்த மாதிரி நல்ல உபதேசங்கள் எல்லாம் சபைக்குள்ள வந்து மக்களை சீரழிக்கும். ஒரு நாள் வரும் நல்ல உபதேசங்கள் சீசர் உன் சபையில இருக்கிற பிழிவர்கள் ஆத்மாக்களை பூரா கொள்ளையடிச்சு. இதை நீங்க உணர்றதில்லை. எச்சரிக்கையா இருங்க. அதுதான் பவுல் சொல்லும் போது மந்தையை குறித்து
என்னத்தை குறித்து? தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து என்னவா இருங்க? எச்சரிக்கையா இருக்கையா? நீங்க அப்போஸ்தலர்களால் அப்போஸ்தல உபதேசங்களிலே அடியெடுத்து வைத்த அடிச்சுவடுகள், உங்கள் சுவடுகள் கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை தயாரித்துக் கொண்ட உங்களை ஒருவனும் வஞ்சிக்க கூடாது. நீங்க தான் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா உங்க மந்தைகளை காத்துக்கணும். அப்போஸ்தலர் பவுல் இதுவரைக்கும் உங்களுக்கு நான் சொன்ன கருத்து என்ன சொல்லுங்க? ஆடுகளை ஓநாய்க்குள்ள அனுப்புறது மட்டும்தான். அடுத்து நீ எத்தனை மிருகம் இருக்கு? இன்னும் 2 மிருகம் என்ன இருக்கு? சர்ப்பத்தை போல வீணா உள்ளவர்களா இருங்கள். வீணானது யார போல இருக்கணும்? சர்ப்பத்தை போல இருக்கணும்னு சொல்றாரு. இது ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயமா தெரியலையா? நீங்களும் நானும் சர்ப்பத்தை குறித்து என்ன போதிக்கப்படும்? என்ன செஞ்சிருக்கிறோம்? சர்ப்பம் என்று சொன்னாலே டெவில். சர்ப்பம் என்றால் என்ன சொல்லுங்க? டெவில், பிசாசு, பேய், தந்திரம். அதான் தந்திரம்னா என்ன? வைஸ். இங்க ஆண்டவர் சொல்றார், சர்பந்த போல be as a serpent like as wise. வைஸ் என்னது? சர்பத்தை போல. தந்திரம் அப்படின்னோட அறிவு, சித்தாந்தம், சிந்தனை புரியுதா உங்களுக்கு? நிறைய சர்பத்தை போல ஊழியக்காரன் இருக்க வேண்டும். ஆனா நம்ம இருக்கிறோமா? அப்ப இந்த ஒரு வார்த்தையிலிருந்து நீங்க முதல்ல பழைய போதனைகளை அகற்றணும். கவனிங்க, சர்ப்பம் என்று சொல்லுகிற போது இந்த இடத்துல சர்ப்பத்தை உண்டாக்குனவர் யாரு? கர்த்தர். கர்த்தர் ஊழியக்காரனுக்கு சர்ப்பத்தை கொண்டு வந்து நிறுத்துறார். இங்க பாசிட்டிவா கொண்டு வந்து நிறுத்துறார். ஆனா அந்த சர்ப்பம் நெகட்டிவா நடந்தது. சரியா? அந்த நெகட்டிவா நடந்த அதே சர்ப்பத்தை என்னவா மாத்திப்பாரு? பாசிட்டிவா மாத்தி கொண்டு வந்து நம்ம கையில நிறுத்திருக்காரு. காரணம், இதை படைத்தவர் யார்? அவர் தான். மற்ற மிருகங்களெல்லாம் சொல்லல. ஆனா சர்ப்பத்தை எடுத்து கொண்டு வந்து வச்சு இருங்க, நீ எதை போல இருக்கணும்? சர்ப்பத்தை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழகா சொன்னார். அப்போ சர்ப்பம் என்று சொல்லும் போது நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான கோணத்துல இதை சிந்திக்க போனோம். என்னன்னா, சர்ப்பம் என்பது கமோப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர். அது என்ன சொல்றது? உரு மறுப்பு தன்மை. என்ன சொல்லுங்க? கமோப்ளாக்ஸ் என்று சொன்னால் உரு மறுப்பு தன்மை. உரு மறுப்புனா என்னது? தன் உருவத்தை, தன் நிறத்தை டைம் டு டைம் அது என்ன செஞ்சுக்கணும்? சேஞ்ச் பண்ணும். சர்பத்தினுடைய குணலட்சணங்கள், அந்த சர்பண்டுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு சில குணலட்சணங்கள், அது உருமறுப்பு தன்மை கொண்டது. கமோப்ளாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அது தான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு உருமறுப்பு தன்மை, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மை. எதுக்கு ஏற்ப? சூழ்நிலைகளுக்கு ஏற்ப. ஒரு ஊழியக்காரன் சர்ப்பத்தை போல் இருக்க வேண்டும் என்றால் என்னவா இருக்கணும்? சூழ்நிலைக்கு ஏற்ற ஊழியக்காரன் தன்னை மாற்றிக்கொள்ள கற்றறிந்திருக்க வேண்டும். சில ஊழியக்காரன் பாருங்க, உதாரணத்துக்காக சொல்றேன், டாப்பா அடிச்சு கோட்டு சூட்டெல்லாம் போட்டு டையெல்லாம் போட்டு ஒரு கிராமத்துக்கு ஒரு 7 வீட்டுக்கு பக்கத்தில் போயிருந்தா நம்மளை பார்த்த உடனே என்ன செஞ்சிருவான்? சந்தோஷப்படுவானா பயப்படுவானா? ஐயோ இந்த உருவம் என்ன, இது என்ன கோட்டு, இது என்ன சூட்டு, இது என்ன தொப்பி, இது என்ன டை, பயப்படுவானா இல்லையா? He is not able to come to associate with us. நம்மளோட அவன் என்ன செய்ய மாட்டான்? வர முடியாது. ஒத்துழைப்பு கொடுக்க அவனுக்கு மனம் இருக்காது. அவன் உன்னை கண்டு பயப்படுவான். அப்படியானால் ஒரு நல்ல ஊழியக்காரன் சூழ்நிலைகளுக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவன் சொல்லும்போது பலவீனனுக்கு ஏற்ப நான் என்னை பலவீனம் உள்ளவனா மாற்றிக்கொண்டேன்னு சொல்றான் இல்லையா? யூதருக்கு போல் யூதனாகும், கிரேக்கனுக்கு கிரேக்கனாம், எல்லாவற்றிற்கும் எல்லாமே வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். இதெல்லாம் உபதேசம். அப்ப பவுல் சொல்ற, நாம் எந்த இடத்திலும் அவர்களை கிறிஸ்துவுக்குள்
ரட்சிப்புக்கு ஏதுவாக நான் என்ன செய்கிறேன்? என்னைத்தானே என்ன செய்கிறேன்? சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வேன். டைம் டு டைம். அப்போ சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி ஊழியக்காரன் தன்னை மாற்றும் திறன் கொண்டவனாக இருக்க வேண்டும். எளிமையானவர்கள் மத்தியிலே நீ ஊழியம் செய்யும் போது நீ உன்னை எளிமையானவனாக என்ன செய்ய மாற்று. பணக்காரர்கள் மத்தியிலே நீ ஊழியத்திற்கு போகும்போது உன்னை கொஞ்சம் நல்ல ஆடைகளை உடுத்தி டிப்டாப்பா போய் என்ன செய்ய. எந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு உன்னை என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ளணும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவதற்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தரமாயிருக்கிறோம். கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவதற்குள்ளே ஜீவனுக்கு ஜீவன வாசனையாகவும் இவளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவர்? அநேகரை போல நாம் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாயும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியிலே பேசுகிறோம். 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல நம்ம எல்லாரும் திறந்த கண்ணாடியிலே காண்கிறது கண்டு மறுரூபப்படுகிறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன். டைம் டு டைம் என்ன செய்யணும்? நீங்க கம்மப்ளாஷா அப்படி மாறணும். உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். 11ல் 29 வருஷத்துக்கு போது ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனானால், ஒருவன் இடறினால் என் மனம் நான் சொல்றேன். ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனன். இப்போ என்ன சொல்றார்? சர்ப்பந்தை போல இருங்கள்னு சொன்னார். பாத்தீங்களா? நீ பாம்பை போல இருக்க வேண்டியது அவசியம். உனக்கு 2 நாவு இருக்கணும். பாம்புக்கு எத்தனை நாவு? 2 வினா, 2 வார்த்தைகள், 2 அனுபவங்கள், 2 சூழ்நிலைகள். அந்த சூழ்நிலைகளை மாறி மாறி ஒரு இடத்துல போகும்போது நீ கிரேக்கனா யூதனா? ஆமா நான் யூதன் தான். இன்னொரு இடத்துல நீ யாரு? ரோமனா? ஆமா. பவுல் 2 சிச்சுவேஷன், 2 சிட்டிசன்ஷிப் இருந்துச்சு. 2ஐயும் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சார்? பயன்படுத்தினார். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஊழியக்காரர்கள் ஏழைகள் மத்தியிலே ஊழியம் செய்யும் போது அவர்களுக்கு ஏற்ற வண்ணம் பேச தெரிய வேண்டும், நடக்க தெரிய வேண்டும். இந்த எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் அது தன்னை மாற்றி அந்த இடத்திலே ஊழியக்காரன் செய்ய அடங்கி இருக்க வேண்டியது அவசியம். பாம்பினுடைய சுபாவங்களில் இது ஒன்று. 2வது பாயிண்ட், இந்த பாம்பு என்ன தெரியுமா? எந்த பொந்தாவும் கண்டுச்சுன்னா அந்த பொந்தனுடைய சைஸ் அதை பார்க்காது. தெரியுமா உங்களுக்கு? என்ன செய்யும்? அந்த பொந்துக்குள்ள சட சட சடன்னு உள்ள முடிஞ்சிடும். அது அதனுடைய சுபாவம், அதனுடைய நேச்சர். ஒரு பாம்பு நின்று ஓடும், திடீர்னு ஒரு பொந்தை பார்த்துச்சுன்னா உடனே பார்க்கும். தன்னுடைய சரீரத்தை என்ன செய்யும்? இங்கிட்டு ஒரு நெளியும் பார்த்தீங்களா? அப்போ இந்த ஜாயிண்டா இருக்கிற போர்டுகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நடுமுழு அதுகளை லூஸ் பண்ணி டைப் பண்ற இடத்துல டைப் பண்ணி ஏற்றி இறக்கி எந்த பொந்துக்குள்ளேயும் தன்னுடைய உடலை என்ன செய்யும்? மாற்றி உள்ளுக்குள்ள போயிருக்கு. இது அழகான அதனுடைய சுபாவத்தில் எபிலிட்டியில ஒன்று. நான் உங்களோட எந்த சூழ்நிலையிலையும் நீங்க என்ன செய்யணும்? நுழையக்கூடிய திறன் கொண்டவர்களா இருக்கணும். பவுல் இந்த இடத்துல சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, எந்த சிச்சுவேஷன் சூழ்நிலைக்கு ஏற்ப உன்னுடைய வாழ்க்கையை நீ இது பண்ணி பிரஜாதிகள் உள்ள போகும்போது பிரஜாதிகளை போல நீ காணப்பட்டாலும் உங்களுடைய பாவத்திற்கு என்ன செய்யக்கூடாது? உடன்படக்கூடாது. கண்டிப்பு உணர்த்தணும். சரிங்களா? இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லலாம். அதே போல பாம்பு என்ன செய்யணும்னா தன்னுடைய இறையை குறித்து பயப்படும்.
அதனுடைய இறையை குறித்து என்ன செய்யாது? ஸ்னேக்ஸ் வந்து நோ ஃபியர் ஆஃப் சைஸ் ஆஃப் தெரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தனக்கு முன்பு வைக்கப்பட்டிருக்கிற அந்த இறையை வந்து அது பிடிச்சி சாப்பிடணும்னா சயின்டிஃபிக்கலாக ஒரு இறையை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதனுடைய சைஸை குறித்து என்ன செய்யறா? பயப்படவே. நீங்கள் யாரை போல இருக்கணும்? அப்போ ஸ்னேக்கை போல உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிற இறைய என்ன செய்யணும்? பிடிக்கணும்னா பயப்படணும். அப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இறைய என்ன? அன்பிலீஃப் பீப்புள் தானே. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எந்த பெரிய அதாவது அன்பிலீஃப் பீப்புளில் அவங்க வந்து ஒரு இந்துவாக இருக்கலாம், ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், ஒரு புத்தனாக இருக்கலாம், அல்லாட்டினா ஒரு மத தலைவராக இருக்கலாம். இவங்களெல்லாம் கண்ட உடனே இவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தெல்லாம் நம்ம கடந்து போகிறோம் பார்த்தீங்களா? அவங்களை குறித்து நம்மளுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு பயம் இருக்கு இல்லையா? அவங்கள குறித்து நம்மளுக்கு ஒரு இவங்கெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கணும் இல்லையா? அப்படி இல்லை. பாம்பு தனக்கு முன்னாடி இருக்கிற இறையை என்ன செய்யுமா? கண்டு முதல்ல பயப்படாது. அதுபோல் ஒரு ஊழியக்காரன் நம்ம சுவிசேஷம் சொல்லுவதற்கு எந்த பெரிய மனுஷனாக இருந்தாலும் சத்தியத்தை சொல்ல பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவன் ஒரு இறை, புரியுதா உங்களுக்கு? அவனை விழுங்கி கொண்டு போய் கத்திடத்தில் நம்ம நினைஞ்சிடலாம். ஏன்னா ஆண்டவருடைய ப்ராப்பர்ட்டி அவன். அப்போ அவன் இந்த உலகத்தில் ராஜாவாக இருக்கலாம், இந்த உலகத்தில் அவன் பெரிய ஒரு ஜாதியாக இருக்கலாம். இன்றைக்கு அநேக போய் பெரிய ஜாதிகள் மத்தியில் ஊழியம் செய்ய மாட்டான். கவுண்டருக்கு போய் சொன்னால் அடிப்பானுங்க, வெட்டுவானுங்க, பயம். நம்ம ஏரியா பொறுத்தவரை அப்படி இல்லை. அநேக கிறிஸ்தவ சபையில் பாருங்கள், நிறைய புறஜாதிகள் மேல் ஜாதிக்காரங்க வர்றதே கிடையாது. காரணம் என்னென்னா நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தில் அப்படிப்பட்டதான ஒரு மாயமான ஒரு கொள்கைக்குள்ளே நம்ம வளர்க்கப்பட்டிருக்கோம். ஆனால் இதே சிச்சுவேஷன் வெளிநாடுகளில் கிடையாது. அந்த ஜாதி மதங்கள் இல்லை. அதனால எவ்வளோ பெரிய ஆளுகளை என்ன செஞ்சிடறான்? ரட்சிக்கப்படுத்துறான். இப்போ உங்களுக்கு தெரியுமே அவன் பேர் என்ன? பிரசிடெண்டாக வர முடியாது பேர் என்ன? பைடனுக்கு முன்னாடி இருந்தால் பேர் என்ன? ட்ரம் எப்போதும் பைபிளும் கைமா தான் பிரசன்ட் பண்ணிட்டு இருப்பான். பெரிய கோடீஸ்வரர். நான் அவனுடைய இடத்துல நான் கடந்து வந்தபோது 1 மணி நேரம் அவன் பில்டிங்கை கடந்து வர்றது காரில் 120 மைல் ஸ்பீடில் வர ட்ரம் டவர். அங்கே கிட்டத்தட்ட நான் அதை கடந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஆயிடுச்சு. 100 மைல் ஸ்பீடில் வருது கார். அவ்வளவு வரிசையாக ரோட்டில் பூரா ட்ரம் பில்டிங் தான். அமெரிக்காவில் நியூயார்க்கில் இவ்வளோ பெரிய பில்டிங் வச்சிருக்கணும். இவன் எதுக்கையா போய் எலெக்ஷன் நிற்கிறான்னு நினைச்சேன். காசுனாக கட்டடங்கள், அவ்வளோ கட்டடங்கள் ஆச்சரியமா இருக்கு. ரோட்டு மேல, மெயின் ரோட்டு மேல பார்த்து அவ்வளோ பெரிய ஆளு. அமெரிக்காவில் பைபிள் கைமா என்ன செய்யறான்? அப்ப தேவராஜ்யத்துக்கு அவன் ஒரு சாதாரண இறை தான். அவ்வளோ பெரிய ஆகாரம். இது எப்படா விழுங்கிறதுன்னு நினைக்கல. பைபிள் டபக்குன்னு ஸ்வால் பண்ணிடும், மிளிங்கிடும். அல்லேலூயா. இது ஊழியக்காரன் தெரிஞ்சுக்கணும். நீங்க பாம்பு தனக்கு முன்னாடி இருக்கிற யானை கூட பார்த்த உடனே அதை சிந்திக்கிற சிந்தனை என்ன தெரியுமா? யானை பெருசா இருக்குன்னு நினைக்காது, இதை விழுங்கணும், அது எனக்கு என்னது சாப்பாடுன்னு தான் நினைக்கும். மைண்ட் செட் பண்ணும். விழுங்கிறது விழுங்காது, பின்னாடி பிரச்சனை. ஆனா முதல் எண்ணமே என்னது? இதை சாப்பிடணும் அப்படின்னு தான். அதுக்கு என்ன தெரியும் தெரியுமா? என் வாயி என்னை படைச்சவர், நான் திறந்தா எவ்வளவு தூரம் திறக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அது என்ன செய்யும்? சவாதிரின்னு பாம்புக்கு தெரியும். என் வயிறு ஒல்லியா இருக்கு, ஆனா எவ்வளவு பெரிய உருவம் உள்ளுக்குள்ள போனாலும் அது விரிச்சு கொடுக்கும். ஏன்னா என்னை சூப்பர்வைஸ் பண்ணுகிறவர் யார்? கடவுள். என்னை படைத்தவர் யார்? ஆண்டவர். ஆகவே தனக்கு முன்பா இருக்கிற யானையை கூட ஒழுங்கலாம்னு தான் நினைக்கணும். ஆகாரத்தை கொடுத்து சைஸை கொடுத்து அதை என்ன செய்யாது? பயப்படாது. அடுத்தது என்ன சொல்லுங்க? இந்த பாம்பு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கும் ஆகாரத்தை குறித்து அது பயப்படுகிறது கிடையாது. அடுத்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது வந்து இந்த பாம்பு தனக்கு முன்னாடி இருக்கிற அந்த உருவத்தை வேட்டையாடுறதுக்கு முன்னாடி சயின்டிஃபிக்கலாக சொல்கிறாங்க 5 மணி நேரத்திலிருந்து எத்தனை மணி நேரம்? 10 மணி நேரம் ஸ்டடி பண்ணுவோம். இது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் இல்லையா? பாம்பை குறித்த ஒரு நல்ல படிப்பு இல்லை. நீங்கள் போய் அதை குறித்து கற்றுக்கொண்டால் அது அழகாக சொல்லப்படுகிறது. பாம்பானது தனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற அதுக்குள்ள பறவை பறந்து போயிடும். ஆனால் ஒரு பறவை 5 மணி நேரத்தில் இருந்து 10 மணி நேரம் வரைக்கும் அந்த இறையை குறித்து என்ன செய்யுமா? ஸ்டடி பண்ணும், படிக்குமா. அது இப்படி தவுது அப்படின்னா அந்த பக்கம் தலையை தரும், இப்படி தவுதுன உடனே அந்த பக்கம் தலைய பக்கத்து வரைக்கும் போகும். ஷூட் பண்ணார். புரியுதா உங்களுக்கு?
நம்ம ஆளுகள் எப்படி தெரியுமா? போன உடனே வீட்டுக்குள்ள போனோன்னு இந்த போட்டாவை தூக்கி போடு, இந்த மாலையை கலப்பு. நம்ம பிரசங்கம் எப்படி இருக்கும்? போன உடனே அந்த குடும்பத்தை குறித்து படிப்பனையே கிடையாது. நம்ம பாஸ்டர்கள் எடுத்த உடனே விழுங்கிறதுக்கு தான் பார்க்கணும். பாம்பு அப்படி விழுங்கா, புரியுதா உங்களுக்கு? அது அதை கடிக்கும். இந்த குருவி இப்படி குதிக்குது, இத்தனை வாட்டி குதிக்குது, இத்தனை வாட்டி குதிக்குது, பறந்து போயிடுது, திருப்பி இந்த இடத்துக்கு வருது. இதெல்லாம் படிச்சுட்டு கரெக்டாக சூழ்படுச்சுன்னா டபக்கு முடியும். அதை குறித்ததான சரித்திரத்தில் எபிலிட்டியில் எழுதியிருக்கப்பட்டிருக்கிற சம்பவம். அப்போ ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் சொல்கிறது, நீ யூ மஸ்ட் ஸ்டடி அபவுட் யுவர் ஃபுட். உனக்கு முன்பாய் வைத்திருக்கிற அந்த பெரிய பத்தி நீ என்ன செய்ய? முதல்ல படி. நீ எந்த குடும்பத்தை சந்திக்க போறையோ அந்த குடும்பத்தை குறித்து நன்கு நீ படி, ஸ்டடி பண்ணு. அந்த வீட்டை குறித்த ஒரு அறிவை பெற்றுக்கொள். உன்னால் எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும். ஆனால் இந்த ஸ்டடிகளை நம்ம படிக்கும்போது ஊழியக்காரன் அவர் அழைத்து, ஓனாய்க்குள்ளே நான் அனுப்புவது போல நான் உங்களை ஓனாயை ஜெயிச்சுட்டு வந்தது போல நீங்களும் ஜெயிப்பீங்க. எவ்வளோ அற்புதமான வாக்கு. அடுத்து நீங்கள் புறாவை போல கபடற்றவர்களாக, புறாவை போல கபடற்றவர்களாக. என்ன புறா? பயப்படாது, அது வாட்டுக்குள்ள இருக்கு. தீங்கு விளைவிக்காது. என்ன விளைவிக்காது? யாருக்கும் தீங்கு விளைவிக்காது. அது மாதிரி ஊழியக்காரர்களால் யாருக்கும் எந்த குடும்பத்துக்கும் என்ன வரக்கூடாது? தீங்கு வரக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.